பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுதும் இவஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கும் என்று வேதம் கூறுகிறது, சுத்திகரிக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, மட்டுமல்ல ஆத்மாவிற்காக விலைக்கரையும் கொடுக்கப்பட்டது அவருடைய இரத்தமே. இப்பொழுதும் கூட மற்ற கோவில்களில் ஆடுகளை பலி செலுத்துகிறதை நாம் காண்கிறோம். ஆடுகளின் இரத்தமோ புறாக்களின் இரத்தமோ அது நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய மாட்டாது. பிதாவாகிய தேவன் குமாரனாக இவ்வுலகத்தில் வந்து மரித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு இரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்தார். எனவே பிரியமானவர்களே, அவருடைய இரத்தம் நமக்கு பாவ நிவிர்த்தி செய்கிறது, பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது. மட்டுமல்ல, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல பிரியமானவர்களே, அவருடைய தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று சொல்லுகிறது. அவருடைய சொந்த இரத்த கிரயத்தால் அவர் உலகம் முழுவதிலும் தமது சபையை கடாட்சித்து நிறுவி வருகிறதை நாம் காண்கிறோம். அவருடைய நாமம் உலகமெங்கும் பிரஸ்தாபமாக இருக்கிறது அல்லவா? இன்றைக்கும் கூட நாம் கர்த்தருடைய இரத்தத்தை நாம் சார்ந்து கொள்ள கடவோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய இரத்தத்தில் பாவ மன்னிப்பு இருக்கிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. எனவே பிரியமானவர்களே, அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மட்டுமல்ல, அவருடைய இரத்தம் நமக்கு பாவ நிவர்த்தி செய்கிறது என்று காண்கிறோம். இந்த இரத்தத்தை நாம் ஆடுகளின் இரத்தத்தையோ மற்ற பொருட்களின் இரத்தத்தை மற்ற மிருகங்களின் இரத்தத்தையோ நாம் புசிக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்திற்கு வர கொடுத்த தயவுக்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் ஆடுகளின் இரத்தத்தை புசியாதபடி, ஆடுகளின் இரத்தத்தை நம்பாதபடி, உம்முடைய இரத்தத்தை மாத்திரம் நம்ப எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய இரத்தத்தை நம்பி எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விடுதலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். பாவங்களை மன்னியும். மட்டுமல்ல, எங்களை நீதிமான்களாக்கும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.